நாங்கள் மக்களா மாடுகளா? அழுத கண்ணீர் ஆட்சியை மாற்றும் அறியுமா கொடுங்கோல் அரசு? அல்லற்பற்று ஆற்றாது அழுத கண் நீரின்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்பது 555வது திருக்குறளாகும். இது அரசியல் எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. தில்லியில் அறவழியில் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது குண்டாந்தடியை கொண்டு கடுமையாக தாக்கியுள்ள சூழலில் இந்த திருக்குறளையே நாம் நினைவு கூற வேண்டியுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன் மன்னராட்சி காலத்தில் திருவள்ளுவர் எழுதிய இந்த குறள் இன்றைக்கும் அரசியல் துறையில் இருப்போர் எண்ணி பார்க்க வேண்டியதாகும். மரபு வழியாக வந்த மன்னராட்சியிலேயே கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னர்கள் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். அதன்பின் மக்களாட்சி என்றும் ஆட்சி முறை உலகின் பெரும்பாலான நாடுகளில் நிலவுகிறது. மக்களாட்சி என்று கூறினாலும் ஒரு போலி மக்களாட்சி முறைதான் இது. 18 வயது நிறைவடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை, ஒருவருக்கு ஒரு வாக்கு, அதிக வாக்கு பெற்றவர்களே பிரதிநிதி என்றாலும் தேர்தல் விதிமுறை வகுக்கப்பட்டிருந்தாலும் இது ஒரு போலி ஜனநாயகம், போலி மக்களாட்சி தான். இருந்தாலும் இதில் உள்ள சிறப்பு என்னன்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் நினைத்தால் ஆட்சியை மாற்றலாம். ஒருவரை ஒரு கட்சியை அவர் அல்லது அது நல்லாட்சி செய்தாலும் கொடுங்கோலாட்சி செய்தாலும் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு பொறுத்து கொள்ள வேண்டியது மக்களின் கடமையாகிவிட்டது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நம்மை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்கிற அச்சம் இந்த போலி ஜனநாயகத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கொடுங்கோன்மை தலை தூக்காது. இலவசங்களை கொடுத்து, பொய்யான உறுதிமொழிகளை கொடுத்து, நல்லாட்சி செய்வதாக விளம்பரம் கொடுத்து ஏமாற்றி எப்படியாவது மீண்டும் ஆட்சியை தக்க வைத்து விடலாம் என்ற எண்ணமே ஆட்சியாளர்களை கொடுங்கோலர்களாக மாற்றிவிடுகிறது. ஆனால் எப்பொழுதும் ஆட்சியாளர்களின் எண்ணம் பொய்த்து போவதையும் மக்களின் சினத்தால் அவர்கள் மண்ணை கவ்வுவதையும் இந்த போலி ஜனநாயகத்தில் பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக அரசு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் நச்சாலைக்கு எதிராக திரண்டு வந்து போராடிய மக்களை ஈவிரக்கமின்றி சுற்று கொண்டது. சென்னை சேலம் இடையே மலைகளை உடைத்து வயற்காட்டையும் குளங்களையும் அழித்து 8 வழிச்சாலை அமைப்போம் என்று இருமாப்புடன் செயல்பட்டது. விளைவு 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலேயே தோற்று தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகளாக இருந்த ஆட்சியை இழந்தது. இதேபோல் 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா உள்பட பல இடங்களில் விளைநிலங்களை தொழிற்பேட்டைக்கு கையகப்படுத்த முயன்றது. அதை எதிர்த்து போராடிய உழவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது. மாநிலம் முழுவதும் மணற்கொள்ளை, பிற மாநிலங்களின் எல்லையோர மாவட்டங்களில் கற்கொள்ளை தடையின்றி நடந்தது. அதை அன்று கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகனின் பார்வையில் சொல்வதனால் சட்டப்படி கற்கள் உடைக்கப்பட்டு கேரளத்தின் விளினத்தில் உள்ள அதானி துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. கோவை, திருப்பூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் இதேபோல் கேரளத்துக்கும் கர்நாடகத்துக்கும் கற்கள் கடத்தப்பட்டன. எதிர்த்து போராட்டம் நடத்திய மக்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர். தங்கள் ஆட்சியின் வாழ்நாள் 5 ஆண்டுகள் என்பதை அறியாமல் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினர். தனியார் நிறுவனத்துக்கு விமான நிலையம் கொடுக்கப்பட்டால் அந்த நிறுவனத்திடம் இருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் கை ஓட்டாகவோ பங்குகளாகவோ கிடைக்கும். அந்த விமான நிலையத்தை சுற்றி பல்லாயிரம் ஏக்கர் பரப்பில் வளைத்து போட்ட நிலங்களை பல லட்சம் கோடி ரூபாய்க்கு விற்று காசு பார்க்கலாம் என்ற பேராசையில் பரந்தூரில் விமான நிலையம் அமைத்தே தீர்வோம் என்று முழங்கினர். திராவிட மாடல் 2வது காலகட்டத்தில் தமிழ்நாட்டை பொன்னாடு ஆக்குவோம் என்று கூறி விளம்பரமும் பரப்புரையும் செய்தனர். ஆனால் மக்கள் நினைத்தது வேறு. அவர்கள் திமுகவையும் அதிமுகவையும் தோற்கடித்து புண்ணாக்கி விட்டனர். ஆட்சி காலத்தில் செய்த அட்டூழியங்களுக்கு தண்டனையாக அடுத்த 5 ஆண்டுகளோ இன்னும் பல 5 ஆண்டுகளோ அல்லது வாழ்நாள் வரைக்குமோ திமுக ஆட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கும் சூழல் உண்டாகிவிட்டது. திமுக தீய சக்தி என்று சொல்லி சல்லி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா இன்று தமிழ்நாட்டின் தீய சக்தியாக உருவெடுத்து வருது. தங்கள் ஆட்சிக்கும் வாழ்நாள் 5 ஆண்டுதான் என்பது அவர்களுக்கு மறந்தே போய்விட்டது. தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்று கூறும் முழக்கம் விண்ணத்தீர ஒலிக்கிறது. நிரந்தர முதலமைச்சர் என்று தொண்டர்களால் கூறப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் 1987ஆம் ஆண்டில் இறந்து விட்டார்.
ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு, ஜெயலலிதாவும் 2018ஆம் ஆண்டில் கருணாநிதியும் இறந்து விட்டனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கடுமையாக ஒடுக்கிய பன்னீர்செல்வம் தன்னை 3 முறை முதலமைச்சராக்கிய கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அரசியல் அனாதையாகி திமுகவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இழிநிலைக்கு சென்று விட்டார். சென்னை, சேலம் 8 வழிச்சாலை எதிர்ப்பு போராட்டத்தையும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தையும் அடக்கி ஒடுக்கிய பழனிசாமி இன்று தாவேகாவுடன் ஓடிப்போகும் தன் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை தடுக்க இயலாதவராக தெம்பின்றி தளர்ந்து போய்விட்டார். பரந்தூர் நமதே என்று தலைக்கணத்துடன் இருமாப்புடனும் இருந்த ஸ்டாலின் இன்று சட்டமன்றத்துக்குள் செல்ல முடியாமல் வீட்டில் ஓய்வெடுக்கிறார். இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் கல்வியில் முதலிடம் என்று கூறி வீண் பெருமை பேசிவிட்டு இன்று இங்கிலாந்தில் பட்டம் பெற்ற தன் பெயரினை கட்டித்தழுவி முதுமை காலத்தை போக்கி வருகிறார். இதே போலத்தான் 2014ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சியை பிடித்த பாஜக அதன் பிறகு 2019ஆம் ஆண்டிலும் மீண்டும் 2024ஆம் ஆண்டிலும் என்று தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறது. இந்த 3வது முறை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் நடைபெறுகிறது என்பதை அது உணரவில்லை. இப்போதுள்ள கூட்டணி ஆட்சி 2029ஆம் ஆண்டில் பறிபோகும் என்பதை அவர்கள் உணர்ந்தால் தலைநகர் தில்லியில் இப்படி ஒரு அட்டூழியத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்க மாட்டார்கள். ஆயுதம் ஏதுமின்றி அறவழியில் அமைதியாக போராடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் குண்டாந்தடி கொண்டு கண்மூடித்தனமாக காவல்துறையினர் தாக்கிய செயல் மனிதநேயம் உள்ள எவருக்கும் கொதிப்பையும் சினத்தையும் ஏற்படுத்தும். தாக்குதலுக்கு அஞ்சி ஓடிய இளைஞர்களை ஒருவன் காலை குறுக்கே விட்டு தடுக்கி விழச் செய்கிறான். அமைதியாக நிற்கும் ஒரு இளைஞனை 2 காவலர்கள் தடிகொண்டு தாக்குகின்றனர். எந்த வன்முறையிலும் ஈடுபடாத இளைஞர்களை உயிரச்சம் வரும் வகையில் அடித்து விரட்டுவதா மக்களாட்சி? இது மக்களுக்கு எதிரான ஆட்சி. போராட்டத்தில் ஈடுபடும் இளைஞர்களின் கோரிக்கைகள் மிகவும் எளிதானவைதான். நீட் தேர்வு குழப்பத்துக்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். தேர்வை திறம்பட நடத்த தகுதியில்லாத தேசிய தேர்வு முகமையை கலைத்துவிட வேண்டும். இந்த கோரிக்கைகளை ஏற்கிறோம், மறுக்கிறோம், பரிசீலிக்கிறோம் என்று எதையாவது சொல்லிவிட்டு போக வேண்டிய மத்திய பாஜக அரசு தேவையின்றி இளைஞர்கள் என்னும் சிற்றெரும்பு புற்றில் காலை விட்டிருக்கிறது. இனி அதன் கடியை தாங்க முடியாமல் எப்படியும் அடுத்த தேர்தலில் மண்ணை கவுவது உறுதி. தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் இருப்பதால் இனியெல்லாம் நாமே, இனி எப்போதும் நாமே என்று இருமாப்பில் உள்ளனர் பாஜக ஆட்சியாளர்கள். ஆனால் சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் சிறுதுளி பெருவெள்ளம் நெருஞ்சி முள் கூட்டம் யானையையே சாய்த்துவிடும், கூனி மீன்கள் கப்பலையை புரட்டிவிடும் என்பதையெல்லாம் அறியாமல் உள்ளனர். நல்லது செய்தால் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்பது நரிவிருவு தலையாரின் புறநானூற்று பாடல். அவர் கூற்றுப்படி இந்த மத்திய பாஜக அரசு இளைஞர்களுக்கு நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம் ஆகியவற்றை அமைத்து கொடுக்காவிட்டாலும் போராடும் அவர்களை குண்டாந்தடி கொண்டு அடித்து உடலையும் உள்ளத்தையும் புண்ணாக்க வேண்டாம் என்பதுதான் எதிர்கட்சியினர் மட்டுமின்றி மனிதநேயம் கொண்ட அனைவரின் கோரிக்கையாகும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்கிறது திருக்குறள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறது சிலப்பதிகாரம். இவற்றையெல்லாம் அறியாத ஆட்சியாளர்கள் நாட்டில் எங்கும் பாலாறும் தேனாரும் பாய்வதாகவும் அவற்றை பருகிக்கொண்டு அமைதியாக இருக்க முடியாமல் இந்நாட்டு இளைஞர்கள் தேவையின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் கருதுகிறாங்க. அன்பு, அறிவு, ஆற்றல், இரக்கம், ஈவு ஆகியவற்றை கொண்ட இளைஞர்கள் படையை குண்டாந்தடி கொண்டு அடிக்கும் கொடுங்கோல் அரசு மக்களின் கண்ணீரால், சாபத்தால், சினத்தால் சாயும் என்பதற்கு இதற்கு முன் ஏராளம் சான்றுகள் உள்ளன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.